தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல போய் இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுத்துருக்குறாங்க. திரு செங்கோட்டையன் அவர்களினுடைய அந்த 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பலம். அப்போ என்னென்ன வகையிலலாம் டிவிகேக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும்? நான் வேற ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொன்னேன், அதாவது தமிழ்நாடு முழுக்க டிவிகேக்கு ஆள் எங்கேயும் குவிஞ்சு இல்லை. ஒரு தொகுதியில் இப்போ வந்து கடலூரில், விக்கிரவாண்டியில், விழுப்புரத்துலன்னு ஒரு தொகுதியில் வந்து அவங்களுக்கு 48% ஓட்டு இருக்குங்கிறது இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையுமே 10-15% ஓட்டு வந்துருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. ஒரு பூத்துக்கு 12 பேர் அவங்கள்ட்ட இருப்பாங்க. அந்த ஆட்கள் போகிறது அவங்களுக்கு பெரிய சிரமம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யறதுங்கிறது தெரியாது. ஒரு பூரா இளந்தாரியை பூரா வந்து ரத்த ஓட்டத்தில் அப்படி வச்சு என்ன பண்ணும். அப்போ திரு செங்கோட்டையனோட அறிவு அங்கே உள்ளே போகும்போது அவருக்கு திமுக என்ன செய்யும், அதிமுக என்ன செய்யும், நாம் என்ன செய்யணும், அவர்கள் என்ன செய்யணும், நாம் எப்படி எதிர்கொள்ளணும், அதற்கு முன்கூட்டி என்ன செய்யணும், முன்னாடி இந்த ராஜதந்திரங்கள் கள நிலவரங்கள் அவருக்கு போய் சேரும்போது அவர்கள் மேலும் பலம் பொருந்தலாக மாறும். வெறுமனே ஒரு உத்வேகமிக்க ஆட்களாக இருக்கக்கூடியவங்க இப்போ விவேகமிக்க ஆட்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து அந்த அவர் ஏற்கனவே சொன்னதான், திரு விஜயகாந்த் அவர்களோட பண்ருட்டியார் சேரும்போது ஒரு பெரிய லெஜிட்டிமேசி கிடைக்குது. அவங்களுக்கு வந்து விஜயகாந்த் வந்து இதே மாதிரி ஒரு சினிமாக்காரரு, அவர் பின்னாடி வந்து இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பீமா வரும்போது பண்ருட்டியார் சேர்றாரு. அப்படிங்கும்போது முருகனேஸ் போனார், மாஃபா பாண்டியராஜன் இருந்தார். இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த பெருமக்கள் அங்கே போகும்போது அந்த லெஜிட்டிமேசி கூடுது. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம் போக ஆதவர்ஜனா வந்த பிறகு தான் கொஞ்சம் ஒரு கவனம் வந்துச்சு. அப்போ அருண்குமார் ஐஏஎஸ், அருண்ராஜ் ஐஏஎஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் கவனம் வருது. செங்கோட்டையன் மாதிரி ஒரு பெரிய திமிங்கல் அங்கே போய் நிற்கும் போது அது அந்த தாவேக்காக்கே ஒரு லெஜிட்டிமேசி கிடைச்சிரு. ஓகே, இது இனிமே வெறும் ரசிகர் மன்றம் அல்ல, இது வந்து வெறும் விசில் அடிச்சவர்கள் குரூப் அல்ல, இது வந்து தற்கூரிகள் அந்த மாதிரி அந்த பிசினஸ் இனிமே இல்லை. இனிமே வேற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லெஜிட்டிமேசி அங்கே வந்து கிரியேட் ஆகுது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இடத்துல உள்ள வரும். இது மாதிரி இன்னும் 4-5 இருந்தாங்கன்னா அது இன்னும் கூடும். அப்போ வந்து விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இவருடைய செங்கோட்டையன் வருகைங்கிறது பெரிய லெஜிட்டிமேசி கொடுத்துருக்கு, நோ டவுட். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல போய் ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான அரசியல் மாற்றங்களை தமிழகத்தில் உண்டு பண்ணும்? யார் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? பொலிட்டிக்கலாக நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுகவுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. அதிமுக அங்கே தான் நிற்கும். ஒரு 2-3 தொகுதியில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இப்படி 3 தொகுதியாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போச்சுன்னா அவங்க லாஸ் தானே. ஓபிஎஸ் ஒரு 3 தொகுதியில் லாஸ் கிரியேட் பண்ணுவார், டிடிவி ஒரு 4 தொகுதியில் லாஸ் கிரியேட் பண்ணுவார், மனோஜ் பாண்டியன் 2 தொகுதியில் லாஸ் கிரியேட் பண்ணுவார், செங்கோட்டையன் 3 தொகுதியில் லாஸ் பண்ணுவார். அவர் 7-8 தொகுதி போயிடுச்சு அப்படியே. அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியாக போனாலும் போனது தானே. ஸோ அதிமுகவுக்கு பேரிழப்பு இல்லாவிட்டாலும் இழப்பு தான். அது வந்து அவர்களுக்கு தாவேக்காக்கு இது பெரிய வளர்ச்சி. தாவேக்கா ஒரு லெஜிட்டிமேசின்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். அவங்க வந்து ரைட்டு, அவங்க வந்து குட்டி பிள்ளைங்களோட கட்சி, அது சின்ன ஆர்வக்கோளாறு உள்ள பிள்ளைய கட்சி அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே வந்து இவரை போன்றவர்கள் வந்து நிற்கும் போது அங்கே வந்து வேற ஒரு ஒரு ரேஞ்ச் வந்து அங்கே கிடைச்சிடும். இன்னும் நிறைய புள்ளிகளை அவர் கொண்டு வருவார், நிறைய ஆட்களை கொண்டு வருவார். அதிமுகலேருந்தே கொண்டு வர முடியும், மற்ற கட்சியிலேருந்து வர்றதுக்கான ஒரு துணிச்சல், ஒரு ரைட். அப்போ போகிறாங்க, அப்போ நம்மளும் போய் சிக்கலான்ட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்னு உத்தரவாதம் நிறைய பேர் வந்துடுவாங்க. அந்த விஷயங்கள் அந்த வகையில் தாவேக்கா வந்து வளர்கிறது, அதிமுக தளர்கிறதுன்னு இன்னைக்கு சொல்ல முடியல. பட் இப்படியே போனால் அதிமுக தளரும் வாய்ப்பு உண்டு. அது நம்ம மறுக்கிறதுல ஒவ்வொருத்தராக போயிட்டு நான் பார்க்குறோம். திமுக இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, எல்லாரும் அவ்வளவு சண்டை மண்டை உடைஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்ட தருணத்தில் இளைய தளபதி உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் வந்து நாடு முழுக்க கொண்டாடப்பட்டிருக்கு. எந்த பெரியவர்களும் உதயநிதியோட பிறந்தநாளை கொண்டாடணுமாங்கிற கேள்விக்குள்ளேயே போல. அவர் தான் துணை முதலமைச்சர், அவர் தான் இளைஞரணி, அவர் தான் அடுத்த முகம். அதனால் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும்னு ஒற்றுமையாக இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் யாருமே என்னங்க கட்சி எப்படி கொண்டு போயிட்டீங்க, ஆட்சி எப்படி கொண்டு போயிட்டீங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா, அந்த சண்டைக்கெல்லாம் போகவே இல்லை. அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து 50 சீட்டு குறைஞ்செல்லாம் வரமாட்டோங்க அப்படின்லாம் யாருமே பேரம் பேசுறது. நாங்கள்லாம் கூட்டணி ஒன்றா பேசிக்கிறோன்ட்டு அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து அந்த ஒற்றுமை கேள்வி, இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது போல் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து அது நிச்சயமாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு அதிமுக பலவீனத்தை தான் ஏற்படுத்தும்.